Good morning, praise Lord. Welcome to this video. புதிதாக ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு வைக்கப்படுகிற பெரிய சோதனை வந்து ஊழியத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான். நிறைய வீடியோஸில் நான் சொன்னது போல் கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கவில்லை. நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஆண்டவர் ஒரு வேளை என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ, இல்லை ஃபுல் டைமாக நான் போய் பிரசங்கிக்க கர்த்தர் என்ன அழைக்கிறாரோ அப்படி சொல்லிட்டு நான் என்னுடைய பாஸ்டர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆத்மாதாயம் செய்யணும் அப்படியெல்லாம். அவர் வந்து என்னை கேலி பண்ணார். ஆண்டவர் உன்னை நேசித்ததுக்கு ஆத்மாதாயம் பண்ணம்மா அப்படி சொல்லி சொன்னார். ஏன்னா அவர் நிறைய தடவை வந்து நீ உலகத்துக்குள்ளே போகிற, எகிப்துக்குள்ளே போகிற அப்படியெல்லாம் அவர் நிறைய தடவை வந்து சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். ஸோ நேச்சுரலி அவர் வந்து நான் ஆத்மாதாயம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லும்போது அவருக்கு என்னை கேலி செய்யணும் அப்படின்னு அவருக்கு தோன்றுறது. அப்படி அவர் சொன்னார். அதுபோல் கர்த்தர் நம்மளை வந்து அழைத்தது வந்து அவரை அறிந்து கொள்ளவும், அவருடைய ஞானங்களை பெற்றுக்கொள்ளவும், அவருடைய ஆவிக்குரிய ஆகாரங்களை நம்ம முதல்ல சாப்பிடவும், அதாவது ஒரு விருந்துக்கு தான் நம்மளை அழைக்கிறார் அவர். நேச விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் சாப்பிட தான் அவர் நம்மளை கூப்பிட்றாரு. நிறைய ஓமைகள் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். விருந்துக்கு அழைத்தார் ஆனால் அவங்க போகலை அப்படின்னு இருக்கும் நிறைய. அதுபோல் அவர் சாப்பிட தான் கூப்பிட்றாருன்னு நம்ம உணராமல் அவர் ஏதோ வேலை வாங்கிடுவார் அல்லது வேலை கொடுப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளே ஒரு காரியத்தை அறிந்து உணர்ந்து கொள்ளாமல் நம்ம இன்னொருத்தருக்கு சொல்கிறது வந்து அது நகைப்புக்கு உரியது. உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இப்போ பிஇ படித்து என்ஜினியரிங் பட்டம் வாங்கினா கூட நான் இப்போல்லாம் வந்து நாலேஜ் பூம் இருக்குது. எவ்ரிடே நான் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அல்லது புதிய காரியங்களை நான் கற்றுக்கொண்டால் தான் நான் என்னுடைய என்ஜினியரிங்கை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். டாக்டர்ஸ்க்கும் அது மாதிரி தான். எந்த ப்ரொஃபஷ்னல் இருந்தாலும் தினம் தினம் நம்ம அப்டேட் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸிங் ப்ரொஃபஷ்னலாக நம்ம இருக்க முடியும். அது நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களையும் அது பொருந்துது. கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு அப்டேட் ஆகக்கூடிய லெவலில் நம்ம இருக்கணும். நம்முடைய ஜீவியம் அந்த அளவுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம காலத்துக்கு பொருந்தாத விதத்தில் நம்ம செயல்பாடுகள் நம்ம காணப்படுது. ஏன்னா இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, த லார்ட் இஸ் மூவிங் இன் அ வெரி ஸ்பெஷல் வே அப்படி சொல்லிட்டு வெளிப்பாடுகளில் கிடைச்சது. அது என்னென்னா, அந்த சப்பானிகளை ஆண்டவர் வந்து சுத்திகரிக்கிறாராம். குருடரும் சப்பானிகளும் தாவீதை எருசலேமை பிடிக்க விடாமல் தடுத்தாங்களாம். ஆனால் அவங்க குருடரையும் சப்பானிகளையும் ஜெயிச்சு தான் எருசலேமை பிடித்தான் சொல்லிட்டு இருக்கு. ஸோ சப்பானிகளை சுத்திகரிக்கிறது தான் கர்த்தருடைய இப்போ கரண்ட்டில் ஓடிட்டுருக்க தரிசனம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம கேட்டால் தான் நமக்கு தெரியும், அல்லது நம்ம தேடினா தான் நமக்கு தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தா தான் நமக்கு தெரியும். இது வந்து எங்கள் கிங்ஸ்லி பாஸ்டர் அவர் வந்து 40 days உபவாசம் போட்டு அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த தரிசனம். அதே போல் எங்களுடைய சவுந்தரராஜ் பாஸ்டர் 80 days உபவாசம் போட்டு எனக்கு சொல்லி கொடுத்த தரிசனம் இது. மற்றவங்க அவங்கள தப்பாக பேசலாம், இதெல்லாம் உண்மை இல்லை, 40 நாள் உபவாசம் அப்படி இல்லை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அறிவார். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த
தரிசனம்தான் இது. கத்தர் இக்காலங்களில் வந்து சப்பானிகளை சுத்திகரிக்கிறார். அதாவது நிறைய பேர் என்னை போல் சிறு வயதில் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி சபைகளில் வந்து நான் பிடிச்ச மாதிரி என்னால் வாழ முடியாது. உதாரணத்துக்கு எனக்கு இந்த நகைகள், எளிமையான நகைகள் கூட அணிந்து கொள்ள அவங்க விட மாட்டாங்க. அல்லது இந்த மாதிரி பட்டு மலர்கள் அல்லது கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கையை நான் வந்து செய்ய முடியாது, அல்லது என்னுடைய திருமணம் சோபிக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. நானே அப்படி தான் நினச்சேன். அது போன்ற நிலைமை வந்து சப்பானித்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்களாம் போவாங்க, நம்ம அந்த மாதிரி போக முடியாது அப்படின்னு ஒரு புதிய விசுவாசி நினச்சி ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாமல் காணப்படுறது வந்து சப்பானித்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்கள இக்காலங்களில் கத்தர் சந்தித்து வராரு. அப்படி பின்மாற்றம் காணப்பட்ட அவங்கள அன்பாக புதுப்பிக்கிறார். இதுதான் இக்கால தரிசனம்.